told me this. ஒரு நாள் என்னுடைய அப்பா எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். My child, மகனே, you are giving us more than all my other children. எங்க அப்பா ஒரு காரியத்தை சொன்னாரு, என்னுடைய எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் நீதான் எனக்கு அதிகமா கொடுக்கிற. Hallelujah. Once upon a time they were scared of me coming to ministry. ஊழியத்துக்கு வரும்பொழுது அவங்க பயந்தார்கள். But at that time they said, hey, through you, God is giving us more than my other children. ஆனா பிற்பாடு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னுடைய எல்லா பிள்ளைகளை பார்க்கும் நீதான் எனக்கு அதிகமாய் கொடுத்து கனப்படுத்துகிற ஒரு மகனாக. Hallelujah. Your faith will never fail you. உங்களுடைய விசுவாசமாகப்பட்டது ஒரு பொழுதும் உங்களை தோல்விக்குள்ளாக கொண்டு போகவே போகாது. Look at Moses' mother's faith. நல்லா பாருங்க, இந்த மோசேயுடைய தாயினுடைய விசுவாசத்தை பாருங்க. And God honored her faith. கர்த்தர் அந்த தாயினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். God gave her favor. கர்த்தர் அந்த தாய்க்கு வேண்டிய ஒரு தயவை கர்த்தர் கொடுத்தார். Verse 6 says, 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, when Pharaoh's daughter opened that basket and saw, hey, this is a Hebrew child, instead of telling, oh, hand it over to the soldiers, let them kill it. No, what it says, she had compassion. ராமன் சொல்றீங்களா? 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த மக்களுக்குள்ள அந்த கூடைக்குள்ள அந்த குழந்தை வரும் பொழுது இந்த பார்வோனுடைய மகனாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? அதை பார்த்து என்னையா திடீர்னு சொல்லி ஒரு கூடை வருகிறதுன்னு சொல்லி அதை திறந்து பார்க்கும் பொழுது அந்த கூடைக்குள்ள பார்த்துன்னு சொன்னா ஒரு குழந்தையை பார்க்கிறாங்க. பார்த்த பிற்பாடு இது எப்படி இனத்தாருடைய ஒரு குழந்தையா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த குழந்தை மேல ஒரு அன்பு வைக்க ஆரம்பித்தார். Your faith will bring favor to you. உங்களுடைய விசுவாசமாகப்பட்டது உங்களுக்கு தயவை கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. Suddenly your enemies in your house will become friends to you. பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய சத்துருக்கள் கூட உங்களுக்கு நண்பராகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். God will give favor to you in your business, in your company. கர்த்தர் உங்களுக்கு எதுல தயவை கொண்டு வரார் தெரியுங்களா? உங்களுடைய தொழில்ல கர்த்தர் ஒரு தயவை ஒரு ஃபேவரை கொண்டு வருவார். உங்களுடைய பிசினஸ்ல, அதாவது உங்களுடைய வேலையில கர்த்தர் ஒரு தயவை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. That's why you should walk in faith. அதனாலதான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்லுகிற விசுவாசத்துல நடக்க ஆரம்பிங்க. Hallelujah. And what happens? என்ன நடந்துச்சு? Immediately Miriam comes and tells Pharaoh's daughter. நல்லா பாருங்க, இந்த மிரியாம் ஆகப்பட்டவர் தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்லுகிறார், பார்வோனிடத்துல, can I go call a nurse for you from the Hebrew women? Verse 7. 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி